அமுதாவை பார்த்தா அவங்க இந்த கொலை செய்கிற அளவுக்கு போவாங்கன்னு எனக்கு தோணலை. அதுவும் இல்லாமல் மூர்த்தி அவங்க மேலே ஆசைப்பட்ட விஷயமே அமுதாவுக்கு தெரியல மேடம். மிஸ்டர் மணிகண்டராஜ். எஸ் மேடம். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா இந்த கொலையை செஞ்சது அமுதாவா தான் இருக்கும். மேடம், how do you say that? ஏன்னா தான் கிட்ட ஒருத்தன் பழகிறத வச்சே அவனோட பார்வையை வச்சு எந்த பொண்ணா இருந்தாலும் அவனோட கேரக்டரை கண்டுபிடிச்சிருவா. ஆனா அமுதா கிட்ட மூர்த்தி இவ்ளோ நாள் பழகியும் அவனோட கேரக்டரை இவளால அனலைஸ் பண்ண முடியலன்னா ஒண்ணு இவன் நிஜமாவே இன்னசென்ட்டா இருந்திருக்கணும், இல்ல செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக அவ ஆடுற டிராமாவா இருக்கணும். இல்லை மேடம், அமுதாவை பார்த்தா அப்பாவி மாதிரி தான் தெரியுது. அப்பாவி பொண்ணா இருந்தாலும் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போராடுவாள்ல. ஆமா மேடம், போராடுவா. அப்ப அவ மேல ஏன் சந்தேகப்படக்கூடாது? நீங்க ஒவ்வொன்னும் சொல்ல சொல்ல எனக்கு அமுதா மேல சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆஹா, நம்ம எது சொன்னாலும் அதுல இருந்து ஒரு பாயிண்ட் பிடிக்கிறேன் அம்மா. இனிமேல் அமுதா பத்தி வாயை தரக்கூடாது. அமுதா மேல எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ஆரம்பத்துல அத நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா மிஸ்டர் ரகுநாத் சொல்றத வச்சு பார்க்கும்போது என்னோட சந்தேகம் கரெக்ட் தான் தோணுது. மிஸ்டர் ரகுநாத், மேடம், நீங்க அமுதாவை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஷோ. அவளோட நடவடிக்கைகள் சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷோ மேடம். மிஸ்டர் மணிகண்டராஜ், மேடம், டெட் பாடி எரிஞ்ச இடம், அப்புறம் கார் இருந்த இடம், இந்த இடத்துல விட்னஸ் யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாருங்க. முக்கியமா காரை ஓட்டுனது ஒரு பொண்ணுதான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அமுதாவை நீங்க கஸ்டடியில எடுத்து கூட விசாரிக்கலாம். எஸ் மேடம். சீக்கிரமா டீலை முடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிற வழியை பார்க்கணும். அப்படி இல்லை இந்த மாதிரி இந்த கேஸை முடிச்சிருவாங்க. அப்புறம் மிச்ச பணம் நமக்கு வராமல் போயிடுமே. மிஸ்டர் ரகுநாத். மேடம், சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சா? கேட்டேன் மேடம். அப்புறம் எதுக்கு நிக்கிறீங்க? கிளம்புங்க. இல்ல சார். சார், அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஐம் சாரி மேடம். கேஸை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சதுல சார் போனதை கவனிக்கல. யோசிக்கிறதோட நிறுத்திக்காதீங்க, போய் செயல்ல காட்டுங்க, போங்க. எஸ் மேடம். சார் அப்படி சொல்லாதீங்க சார். உங்களை தான் சார் நான் மலை போல நம்பியிருக்கேன். பாருப்பா, 5-10 கையில இருக்கிறத புரட்டி கொடுக்கறதுக்கு முழுசா 5 லட்ச ரூபா கேட்கறல்ல, வெயிட் பண்ணுப்பா. சார் 5 லட்ச ரூபாய் வீட்டு பத்திரத்தை வச்சு தான் சார் கேட்கறேன். அது இன்னைக்கு வேல்யூக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேல போகும் சார். ப்ளீஸ் சார். சிட்டினா ஓகேப்பா, கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு போய் 5 லட்சம்னா. சார் நீங்க அர்ஜென்ட்டா அந்த பத்திரத்தை வச்சுட்டு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வாரத்துல கிராமத்துல இருக்கிற வீட்டை வித்து உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவேன் சார். அப்படியா? ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுப்பா, நான் யோசிச்சு சொல்றேன். சார் மன்னிக்கணும், நீங்க தான் பெரிய மனசு பண்ணி. என்னப்பா காலைல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி சும்மா நைட்டு நீ வேற யார்ட்டையா ட்ரை பண்ணிக்கப்பா. வைப்பா போன. சார் ஹலோ. வாசு, என்னங்க, நான் வேணா எங்க அண்ணன் கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா, இல்ல அண்ணிக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இத பாரு, பிரச்சனையை அடுத்தவங்க தோல்ல சாத்துறதுனால பிரச்சனை தீந்துராது. நான் பாத்துக்கிறேன். நகை விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான். என்னோட சூழ்நிலை. இத பாரு, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, வருத்தம் தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க வாசு. நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாதுல்ல? இல்ல, சொல்லல. கடைசி வரைக்கும் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம்.
நான் கிராமத்தை விட்டு பத்திரத்தை வச்சு பணத்துக்கு ட்ரை பண்றேன். இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் என்ன பண்றேங்கிறது உனக்கு தெரியணும். என்னோட முடிவுல எல்லாத்துலயுமே நீயும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்பா யாரும் இல்லை. தனம், என்ன மாமா இவ்வளவு அவசரமா கதவு மூடிட்டு என்னாச்சு? ஆசையா உனக்காக மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓஹோ, என்ன மாமா ஏன் கால போய் விழுந்துட்டு? ஏய், உன் காலில் விழடி, உன் குடிகார மாமன் கீழே இருக்கானு பாக்குறேன். அவரை தெரியுங்களா? அப்பா நல்ல வேலை அவன் இல்லை. இன்னைக்கு கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சு, ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்க முடியுதா? தனம், இன்னைக்காவது அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த மல்லிப்பூ உன் தள்ள வச்சு விடுறேன். எங்க திரும்ப என்ன சத்தம் கேக்குது, ஆளை காணோம். ஒருவேளை மனப்பிராந்தியா இருக்குமோ? பிராந்தி எல்லாம் இல்ல, விஸ்கி. டேய், பல்லிக்கு பிறந்தவனே, மேல என்னடா பண்ற? நான் பண்றது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணலான்னு வந்த? ஏண்டா, நான் என் பொண்டாட்டியோட தனியா சந்தோஷமா இருக்கலான்னு வந்தா ஏண்டா இப்படி என்ன படுத்துற? ஏய், அவ என்ன உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டியா? எனக்கு தானே. டேய், இன்னொரு தடவை அப்படி சொன்ன என்ன பண்ணுவ? ஏண்டா என்ன இப்படி இம்சப்படுத்துற? உனக்கு என்னடா வேணும்? ஏன் தனதே? டேய், பார், பெரிய மனுஷனா சின்ன சிறுசியா நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. போடா போகுதுன்னு பிறக்கிற பிள்ளைக்கு உன் பேரை வச்சு தொலைக்கிறேன். தனம், என்ன தானே இவன் பேசிக்கிட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு பாத்துக்கிட்டே இருக்க? சும்மா இருங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் வேற தனம், எங்கேயாவது ஓடி போயிருவேன்னு சொல்ல வந்தேன் மாமா. எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகப்பட்டுட்டு தான் இருப்பீங்களா? தனம், நீ தனியா தானே போவ? பாத்தியா பாத்தியா, இத்தனை வருஷம் வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு பொழுதாவது உன்னை சந்தேகப்பட்டு பேசிருப்பனா? 10 நாள் கூட கல்யாணம் ஆகி அதுக்குள்ளேயும் சந்தேகப்பட ஆரம்பிச்சாண்டே. டேய் டேய், இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் கூட முடியல, அதுக்குள்ள இப்படி எல்லாம் கொளுத்தி போடுறியாடா? டேய், உன்னை கையெடுத்து கும்பிடுறான்டா, தயவுசெய்து வெளில போடா. தனம், உனக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ராசியே இல்லை போல. போச்சு, எல்லாம் போச்சு. உங்க 2 பேருனால என் வாழ்க்கை தான் வீணா போச்சு. போங்க, நீங்களே எங்க குடும்பம் நடத்துங்க. நான் வெளிய போய் பார்த்துக்கிறேன். சொல்றது கேளு தனம். தனம், ஒரு ஓடி நிமிஷம். ஓடி. எங்க போற? டேய், காத்தோட்டமா திண்ணையில போய் படுக்கலான்னு போறேன்டா. நீ எங்க போய் படுப்பன்னு எனக்கு தெரியாதா? திண்ணையில போய் படுக்கிற உனக்கு பூ எதுக்கு? வா, அப்படி உட்காரு. போ, போ. என்ன டேய், என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையாடா? தெரியுது. அப்பனா ஒரு டீலுக்கு வருவோமா? என்னடா டீல்? நீ பர்மனண்டா தனத்தை வச்சுக்க. டேய், என்னடா வச்சுக்கிறது? அவ என் பொண்டாட்டிடா. பொண்டாட்டியாத்தான் வச்சுக்கன்னு சொல்றேன். ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணு. 3 லட்சம் ரூபாய் ஒரே டீலா முடிச்சுக்கலாம். என்னது 3 லட்சமா? தனத்துக்கு 3 லட்சமானு நீ நினைக்கிறது நியாயம் தான். ஆனா ஓமோகர கட்டைக்கு தன ரொம்ப சாஸ்தி தான். அதுக்கு இந்த ரேட்டு நல்லா யோசித்து வை. காலையில பேசிக்குவோம். அதே எடுக்கிற தனத்துக்கு தானே வாங்கி நான் கொண்டு அவர்கிட்ட கொடுத்துறேன். அப்ப எனக்கு இந்த இருக்குது இல்ல பூவு,
சுத்தி விடுறேன். நல்லா மோந்து பார்த்துக்கிட்டு பேசாம தூங்க. ஏய் ஏய் எங்கடி போற சாப்பிடுறியா பத்தியா நீ வாடிங்க சாப்பிடு. அண்ணே என்ன அழுக வேண்டி கிடக்கு? ஏண்டி அழுகுற? அண்ணே ஏன் குழந்தை இப்படி திட்டுறீங்க? சாப்பிட மாட்டேங்கிறாளே. பரவாயில்ல, அன்பா சொன்னா சாப்பிடுவா. சாப்பிடு. சரி இருங்க, நான் ஊட்டுறேன், கொடுங்க. ஒண்ணும் வேண்டாம், நீ உன் குழந்தைக்கு ஊட்டுறல, நான் என் குழந்தைக்கு ஊட்டிக்கிறேன். கொடுங்க நீ, நான் ஊட்டுறேன். வேண்டாம் செல்லம்மா, நான் ஊட்டிக்கிறேன், நீ போ சாப்பிடுறே. ஏன் நீ இவ்வளவு கோவமா பேசுறீங்க? அன்பா பேசினா சாப்பிடும். சரி சரி, அழாதுமா, அழாத, சாப்பிடு. சரி 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 சரி, அழாத, திட்டல, கண்ணெல்லாம் தொடச்சு. சரி திட்டல, அழாத. சாப்பிடலாமா நம்ம? மம் மம் மம், சாப்பிடு சாப்பிடு. இங்க இரு செல்லம், இந்தா இந்தா, இதோட விளையாடு. இந்தா ஏமா செல்லம்மா, வர்ற வழியில் நம்ம கேஷியரை பார்த்தேன். என்னமோ 5 லட்சம் ரூபா காணாம போச்சாமே. ஆமா. என்னம்மா இதை இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லக்கூடாதுன்னு இல்லப்பா, அலைச்சல், டென்ஷன், அதனால சொல்ல முடியல. ஏமா, அத்தனை பெரிய தொகை எடுத்துட்டு போறான் அந்த வாசு, எச்சரிக்கையா இருந்திருக்க வேண்டாம்? அது சரி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? வாசுவை கொடுக்க சொன்னேன். என்னம்மா அது, வாசு பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னா வாசுவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு சொல்ற? அப்பா, வாசு பணத்தை தொலைச்சிட்டாரு, அவர் ஒன்று திருடலையே. அம்மா, 2 ஒண்ணுதானம்மா, நஷ்டம் நமக்கு தானே, அவனை சும்மா விடக்கூடாதுமா. அப்பா சரிப்பா, இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்க, நானே பாத்துக்கிறேன். அம்மா, அது 5 லட்சம் ரூபாமா, நாம ஒன்னும் கோடீஸ்வரங்க கிடையாது. கம்பெனியை நீ கடன் வாங்கி தான் நடத்திட்டு வர, அவங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டாம். போனா போதுன்னு விடுறதுக்கு இது 5000மா 10,000மா? பணத்துக்கு வாசு தான் முழு பொறுப்பு, அவன் கொடுத்துதான் ஆகணும். 5 லட்சம் ரூபாய் வாசு எங்கிருந்து கொடுக்க முடியும்? அவன் என்ன வேணா பண்ணட்டுமா, அவன் சொத்து பத்த வைக்கட்டும். ஏன், அவன் பொண்டாட்டிக்கு நகையெல்லாம் இருக்குல்ல, அதை வித்து பணத்தை கொடுக்கட்டும். அப்படி பார்த்தா வாசு ரொம்ப நேர்மையானவன். பொண்டாட்டியோட நகையை எடுத்து வித்து இந்த பணத்தை கொடுக்கணும்னு தான் அவன் நினைச்சான். ஆனா அந்த நகையெல்லாம் ஒரிஜினல் இல்ல, போலின்னு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. அந்த நகையெல்லாம் ஒரிஜினல் இல்ல, போலின்னு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா, உண்மையதான் சொல்றேன். நகை விஷயத்தை போய் அமுதா கிட்ட கேட்டிருக்கான். அவ சொல்லிருக்கா, அண்ணனோட ஆபரேஷன் செலவுக்காக அந்த நகையை வித்துட்டேன்னு. ஓஹோ, மாப்பிள்ளைக்காக தான் வித்து கொடுத்துருக்காளா? அவ கூட பிறந்த அண்ணனுக்கு வித்து கொடுத்திருக்கா. சரி விடுமா, இதுல என்னமா தப்பு இருக்கு? ஒரு அண்ணனுக்காக தங்கச்சி உதவி செய்யறது சகஜம் தானே. சரிப்பா, அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல அந்த நகையை வித்தா. ஒரிஜினல் நகைக்கு பதிலா எதுக்கு கவரிங் செஞ்சு வைக்கணும்? ஏமா, அவ மாமியாரை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமேமா. நாளைக்கு அவ மாமியா ஒரு கேள்வி கேட்டா இவன் என்ன பதில் சொல்லுவா? அதுக்கு வேண்டி பண்ணிருப்பாமா. என்னப்பா சொல்றீங்க? அம்மா வீட்டுல போட்ட நகைய அவ போய் வித்திருக்கா, அது தப்பு இல்ல. கட்ட புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்ல? வாசு எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? எனக்கு வந்த கோவத்துல. ஏமா, அமுதா கிட்ட இந்த விஷயத்துக்காக ஏதாச்சும் சண்டை போட்டியா? இல்ல இல்ல, நான் இன்னும் அவளை பார்க்கல. ஆனா பார்த்தேன். இல்லம்மா, நீ இந்த விஷயத்த தயவு செஞ்சு இதோட விட்டுரு, தலையிடாத. ஏ, அதுல உன் மேல இருக்கிற வெறுப்புல தானே மாப்பிள்ள. இல்ல, வடமேல உனக்கு தெரியாம போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாரு. அதுல அவரு கூட பிறந்த அத்தனை பேரும் உடந்த. இந்த விஷயத்த இப்ப நீ கேட்டு பிரச்சனை பண்ண போய் அது வடமலை காதுக்கு போயிட்டோமா. போட்டுமே, கட்டின பொண்டாடிக்கிட்ட ஈகோ பாக்குற மனுஷன் தான் கட்டி கொடுத்த தங்கச்சியோட நகையை வித்து வைத்தியம் பாக்குறார. நான் அப்படி என்ன பார்த்து ரோகம் பண்ணிட்டேன்? உங்க புருஷனுக்காக தான் என் பொண்டாட்டி நகையை வித்தான்னு சொல்லாம சொன்ன எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? தங்கச்சியோட நகையை வித்து செலவு பண்ணிட்டேன், அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த நகையை கவரிங்கா செஞ்சது திருப்பி கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் தானே. இது தப்பு இல்லையா?
நேர்மையா இருக்கிறவங்க யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? சரி விடுமா. யாரு யாருக்கு கெடுதல் நினைச்சாலோ துரோகம் பண்ணாலோ அந்த நேரத்துக்கு அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாமா. ஆனா காலத்துக்கு அவங்க நிம்மதியா வாழவே முடியாதுமா. ஏன்னா அவங்க மனசாட்சியை அவங்களை உறுத்தும். பாருமா, நீ முதல்ல போலீஸுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. தொலைச்ச பணத்தை எப்படி மீட்டி எடுக்கிறதுன்னு யோசி. 5 லட்சம் ரூபாய் தொலைச்ச வாசு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றீங்க. நான் பெத்த குழந்தைய தொலைச்ச அவரை என்னப்பா செய்யறது? பாருமா, உன் குழந்தை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. கண் கலங்காதம்மா, தைரியமா இருமா. எப்படி அழாம இருக்க முடியும்? தப்பானவங்களை நம்பி நம்பி நான் மோசம் போயிட்டேன். நல்லவங்களை, அதுவும் நம்மளே நம்பி இருக்கிறவங்களை சந்தேகப்பட்டு நான் அவங்களை இழக்க விரும்பலப்பா. என் தூக்கம், நிம்மதி, சந்தோஷம் நான் பெத்த குழந்தைன்னு தொலைச்ச பட்டியல இந்த 5 லட்சமும் இருந்துட்டு போட்டப்பா. அதுக்குள்ளமா நான் சொல்ல வர. விட்டுடுங்கப்பா. அப்புறம் உங்க 2 பேர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா சொல்லக்கூடாது மணி அரசு. நானும் என் சர்வீஸ்ல எத்தனையோ அக்யூஸ்ட பார்த்திருப்பேன். எல்லாரும் உடம்புலையும் போலீஸ்காரனை பார்த்தா கொஞ்சமாவது பயம் இருக்கும். ஆனா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் அந்த பயம் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியே தெரியலையே. விவரம் தெரியாம விளையாடிட்டு இருக்க. போலீஸ் ஏற்கனவே உங்களை நெருங்கிடுச்சு தெரியுமா? சார் என்ன சார் சொல்றீங்க? என்னத்த சொல்றீங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் நீ உன் பொண்டாட்டியும் தப்பிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நான் தான். போலீஸ் விசாரணை 2 முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த மேனேஜர் கடைசியை பார்க்க வந்தது உன் பொண்டாட்டி அமுதாவை. அமுதா அதான் உன் பொண்டாட்டி பேரு. உன் பொண்டாட்டி கூட ஒன்னா வேலை செய்யறாங்களே ஜெயந்தி, அந்த அம்மா சொல்லிதான் இந்த தகவலை எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லப்பா, அந்த மேனேஜருக்கு அமுதா மேல ஒரு கண்ணா, அது கூட அந்த அம்மா தான் சொன்னாங்க. இது போல அந்த போலீஸ்கார மூளைக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா உன் முன்னாடி விலங்கோட வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் அமுதா மேல தான் சந்தேகம்.